பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம். அமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை நம்ம அநேகம் பேருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இன்றைய நாளில் இல்லை, நேற்று ராத்திரி இரவில் படுக்கைக்கு சென்றவர்கள் காலையில் எழும்புறதில்ல. அநேகம் பேர் மருத்துவமனையில் வேதனையோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், எவ்வளவு சுகபத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வருகிறார். இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு காலையில் எழும்பின உடனே நம்ம மனசு எப்படி நினைக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், அந்த நாளில் நடக்க போகிற நமக்கு இருக்கிற வேலைகள், இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஒரு தேவைகள், இல்லை ஏதோ ஒரு பலவீனங்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுக்கிறோம், புலம்புறோம், கலங்கி போய் நிற்கிறோமே தவிர, ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறார், நல்லபடியாக இந்த நாளை நம்ம கடந்து வரணும், இந்த நாளில் நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நான் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் என்னை நேசித்து எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரேன்னு சொல்லி நம்ம யாருமே நினைக்கிறதே இல்லை. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இதை விட வேறு என்னங்க வேணும்? ஆனால் அதை நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை. அதை மறந்துட்டு அது இல்லை, இது இல்லை, நான் அதை எப்படி செய்வேன், இதை எப்படி செய்வேன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஜீவன் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அப்படி இருக்கும் பொழுது அந்த விலை மதிக்க முடியாத ஜீவனையே உங்களுக்காக தினமும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, அந்த தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நீங்கள் எந்த காரியத்துக்காக கலங்கி போய் நிற்கிறீங்களோ அதை உங்களுக்காக அவர் செய்து தர மாட்டாரா? ஏன் ஆண்டவர் மேலே நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் நம்ம அதை நம்புறதில்ல. அது வாசிக்கிறதோடு விட்டுருதோம். தெரியும் ஆண்டவரால் செய்ய முடியும்னு தெரியும். ஆனால் நம்ம முழுசாக ஆண்டவரை நம்புறதில்ல, நேசிக்கிறதில்ல. உங்கள் அப்பாவை நீங்கள் அதிகமாக நேசிச்சிங்கன்னு சொன்னால், உங்கள் அப்பா உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிடவே மாட்டீங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா வாங்கி தரேன்ட்டாங்க, நான் சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க. அதோடு நம்ம அந்த கான்செப்டை மறந்துடுவோம். ஆனால் பாருங்கள், அது ஏன் தெரியுமா? நீங்கள் அப்பாவை நேசிக்கிறதுனால. அப்போது நம்மளோட அன்பு ஆண்டவர் மேலே எந்த அளவில் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம முழுசாக ஆண்டவரை நேசிக்கலை. அதனால தான் நம்ம என்ன தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் தருவாருன்னு நமக்கு தெரிஞ்சாலும் முழுசாக நம்பாமல் நம்ம வருத்தத்தை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். அதனால் அதில் சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.